ஹலோ ஃபுட் லவர்ஸ், பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கையாலேயே நல்லா பெரட்டி மசாலா கோட் ஆகிற மாதிரி கலந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்த மாதிரி விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஊற வச்ச பாவக்காவை சேர்த்து ஆஃப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பாவக்காய் ரொம்ப பேருக்கு பிடிக்காது, ஆனால் சத்தான காய்னு சொல்லுவாங்க. அதனால் இப்படி டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாவக்காயில் ஃபைபர் அதிகமாக இருக்கும், விட்டமின் சி கூட இருக்குது. அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து குட்டி குட்டியாக நறுக்கிய பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி தெளித்த மாதிரி விட்டு நல்லா பெரட்டி விட்டுருக்கேன். மசாலாவில் பச்சை வாசனை போயிட்ட பிறகு பாவக்காய் நல்லா வெந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான பாவக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். பை பாய்.